சவுதி அரேபியாவுக்கு சென்று சித்திரவதைகளுக்கு ஆளான கஸ்தூரி என்ற பெண்மணி கை துண்டிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதை நாம் மறந்திருக்க மாட்டோம். இன்று அவர் எப்படி இருக்கிறார் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி மூங்கிலேரி கிராமத்தை சேர்ந்தவர் கஸ்தூரி. குடும்பச் சூழலால் கடந்த ஆண்டு தனியார் ஏஜென்ட் மூலம் சவுதி சென்ற இவர் 2 மாதங்களாக சம்பளம் தரப்படாததாலும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்பதாலும் மீண்டும் இந்தியா திரும்புவதாக வீட்டு உரிமையாளர்களிடம் கூறினார். இதனை மறுத்த வீட்டு உரிமையாளர்கள் அவரது கையை துண்டித்தனர். தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் தமிழகம் வந்து சேர்ந்த கஸ்தூரிக்கு தமிழக அரசு நிதி உதவி செய்தது. எங்கள் வீடு கஷ்டம், எனக்கு எங்கள் வீடு நாங்கள் கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு. வீடு வாசல் எனக்கு எதுவுமே கிடையாது. அதனால நான் சவுதிக்கே போனேன். அங்கே போனதுக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப 2 மாதம் கூட வேலை செய்யலை. எனக்கு சம்பளம் இல்லை. எனக்கு இப்போ நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அங்கேருந்து எந்த நஷ்டம் ஒரே பைசா கூட எதுவுமே கிடையாதுப்பாங்க. இங்கே வந்து என்ன அந்த ஜெயலலிதா மாதிரி ஏதோ ஒரு தொகை மாதிரி எனக்கு இப்போ ஒரு நிதி உதவி கொடுத்து அதனுடைய வட்டி பணத்தை நான் வாங்கி சாப்பிட்றேன். அது வந்து எனக்கு பார்த்தா ஒன்றுமே அந்த வட்டி தான் வருது கண்டி வேறு இன்னும் இந்த ஒரு கடன் கட்ட முடியல. ஒரு வீடு இருக்குதா பாருங்கள், எனக்கு கால் நீட்டி படுக்கிறதுக்கு வீடு இல்லைங்க. எனக்கு அந்த நிலையில் ஒன்றா இருக்கிறோம். எதுவும் வீடும் இல்லை, இதுவும் இல்லை. சரி, நம்ம குடும்பம் இப்படிக்குது, போய் எதுனா செஞ்சு புள்ளியும் ரொம்ப அவஸ்தப்படுறாரு அப்படின்னு போடலாம். ஏன்னா வீடு வாங்கிக்கின்னு கடன் தொல்லை, வீடும் இல்லை. அதனால போச்சு. சரி, இது மாதிரி செய்யலாம் போய்க்கலாம் அப்படின்னு போச்சு. இது மாதிரி ஆகி போச்சு. கடனை அடைக்க வீட்டை விற்று வருமானம் இன்றி மகள் வீட்டில் இருப்பதாக மனம் நொந்து கூறும் கஸ்தூரி 3 வேளை உணவுக்கே தினசரி போராட்டம்தான் என்கிறார். இல்லை, இந்த கை எனக்கு உதவி யார், எந்த உதவி எனக்கு கிடையாது. இந்த ஊரில் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற எனக்கு வீடு மொத்தமே யார் கூட, இது என் பொண்ணு வீடு. என் பொண்ணு வீட்டில் வந்து தங்குறேன். நான் 2 குடும்பம் வந்து இருக்கிறேன். இந்த வீட்டிலே 2 குடும்பம் இருக்கும். எங்களுக்கு படுக்கிறது கூட இடம் இல்லை. இந்த மழையில் நைட்டில் கூட உட்காந்துன்னு இருக்கிறப்பா, படுக்கூடிய இடம் இல்லைப்பா எனக்கு. வெளிநாட்டு வேலையில் கிடைக்கும் பணத்தில் கடனை அடைக்கலாம், பிள்ளைகளின் வாழ்க்கையை சரி செய்யலாம் என்று பல கனவுகளுடன் சென்று கையை இழந்து விட்டார் கஸ்தூரி. தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு சவுதி அரசிடம் இருந்து நஷ்ட ஈடு வாங்கித் தர வேண்டும் என்று கோரும் இவர் தனது மருத்துவ சிகிச்சைக்கு உதவ வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுக்கிறார். புதிய தலைமுறைக்காக வேலூரிலிருந்து குமரவேல்.